கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. உலகளாவிய எல்கிபோர் அட்வென்ட் மினிஸ்ட்ரி நேயர்கள் யாவரையும் இந்த வார ஓய்வு நாள் பாட நிகழ்ச்சிக்கு அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கிறோம். மீண்டுமாக நல்ல ஒரு ஓய்வு நாள் பாடத்திலே போதகரோடு கூட சேர்ந்து உங்கள் யாவரையும் சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சியாக இருக்கிறேன். இந்த காலாண்டு முழுவதுமாக மாபெரும் போராட்டம் என்கிற தலைப்பின் கீழாக நல்ல பாடங்களை தொடர்ந்து படித்து கொண்டிருக்கிறோம். அதில் இந்த வாரமும் கூட 4வது பாடம் சத்தியத்திற்காக நிற்றல் என்கிற தலைப்பின் கீழாக படிக்க இருக்கிறோம். இந்த நல்ல பாடத்தை துவங்குவதற்கு முன்பதாக ஜெபத்தோடு கூட நாம் ஆரம்பிப்போம். வல்லமையுள்ள எங்கள் நல்ல பிதாவே, ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. தேவரீர் இம்மட்டுமாக எங்களை உம்முடைய பரிசுத்த பர்வதத்திலே அப்பா வழி நடத்தி பாதுகாத்து ராஜா நடத்தி வந்த தயவுக்காக உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். ஆம் ராஜா, அப்பா இதோ இந்த கடைசி நாட்களிலே நாங்கள் போராடுகிற அப்பா இதோ இந்த போராட்டங்கள் யாவற்றையும் குறித்து அப்பா நீர் தீர்க்க தரிசனங்களாக எங்களுக்கு வெளிப்படுத்தி இருக்கிறீர். அதை பற்றினதான ஆழமான தியானத்தை என் தேவன் நீர் பரிசுத்த ஆவியானவர் உடனிருந்து எங்களுக்கு வெளிப்படுத்த வேண்டும்படியாக ஜெபிக்கிறோம். இப்பொழுதும் பாடத்தை படிக்கும் பொழுது அப்பா உம்முடைய கரம் எங்களோடு கூட இருக்க வேண்டும்படியாகவும் அப்பா இந்த பாடத்தை நடத்துகிற போதகரோடும் அப்பா இந்த பாடத்தை படிக்கிற பிள்ளைகளோடும் கேட்கிற பிள்ளைகளோடும் பார்க்கிற பிள்ளைகளோடும் உம்முடைய கரம் இருக்கட்டும். ஆம் தகப்பனே, முற்றிலுமாக எங்களை தாழ்த்துகிறோம். தேவன் உண்மையே மகிமைப்படுத்துகிறோம். நீர் உடனிருந்து பாதுகாத்து வழி நடத்துங்க. மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கேட்கிறோம் எங்கள் பிதாவே, ஆமென். இந்த நல்ல பாடத்தை நமக்கு கற்றுக் கொடுக்கத்தக்கதாக போதகர் ஆபிரகாம் அவர்கள் நம்மோடு கூட இருக்கிறார்கள். அவர்களையும் நாம் அன்போடு வாழ்த்தி வரவேற்றுக் கொள்கிறோம். ஸ்தோத்திரம் பாஸ்டர். நல்ல பாடத்தை தொடர்ந்து படிச்சுக்கிட்டே வந்துட்டு இருக்கிறோம். மாபெரும் போராட்டம் என்கிற தலைப்பின் கீழாக தொடர்ந்து 3 பாடங்கள் படிச்சிட்டோம். கடந்த நாட்களிலும் கூட இருளிலிருந்து ஒளி பிரகாசிக்கிறது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இந்த வாரம் சத்தியத்திற்காக நிற்றல் அப்படின்னு ஒரு நல்ல தலைப்பு கொடுத்துருக்குறாங்க. இந்த பாடத்துக்கான ஒரு நல்ல முன்னுரை மனநவசனம் என்னங்கிறத சொல்லிங்க பாஸ்டர். சரி, இந்த வார பாடம் 4வது பாடம் மாபெரும் போராட்டம் புஸ்தகத்தினுடைய 4, 5, 6 அதிகாரங்களிலிருந்து இந்த வார பாடம் எடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த வார பாடத்தினுடைய தலைப்பு போதகர் சொன்னது போல சத்தியத்திற்காக நிற்றல். இந்த வார்த்தையை நம்ம காணும் போதே ஏதோ சத்தியத்திற்காக நம்ம நிற்கணும் என்ற ஒரு 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 தைரியம் ஒன்று ஏற்படுகிறது. நிற்றல் என்று சொன்னாலே நமக்கு நினைவுக்கு வரக்கூடிய இன்னொரு காரியம் என்னன்னு சொன்னால், ஒரு சோதனை, ஒரு போராட்டம், அதுக்கு நடுவில் சத்தியத்திற்காய் நான் நிற்க வேண்டும். நிற்றல் என்று சொல்றதுனுடைய அர்த்தமே ஏதோ ஒரு நெருக்கடி ஏற்படுகிறது, அந்த நெருக்கடியில் நான் விலகாமல் நின்று கொண்டிருக்கிறேன் என்பதை புரிந்து கொள்ள முடிகிறது. ஆரம்ப காலகட்டங்களில் திருச்சபையினுடைய ஆதி நூற்றாண்டுகளில் சிமர்னா திருச்சபை உருவாகியிருந்தது. இந்த சிமர்னா திருச்சபை இன்றைக்கு இருக்கக்கூடிய துருக்கியில் இஸ்மீர் என்று சொல்லப்படக்கூடிய இடத்துல, இது இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்த பகுதியில் தான் சிமர்னா திருச்சபை இருந்தது. சிமர்னா திருச்சபையில் வாழ்ந்த பண்டைய நாட்களில் ரோமானியர்கள் சிமர்னா திருச்சபை அந்த பகுதியில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு அவர்கள் தூப வர்க்கம் இட வேண்டும் என்று சொல்லி இந்த வேறு பிற தெய்வங்களுக்கு தூபம் வர்க்கம் இட வேண்டும் என்று ஒரு நிர்பந்தம் ஒன்று அரச கட்டளையாக வந்தது. அந்த அரச கட்டளையை சில ஆதி கிறிஸ்தவர்கள் ஒத்துக்கொள்ளவில்லை. அதில் ஆதி கால திருச்சபையினுடைய தலைவராக பாலிகார் சத்தியத்திற்கு உறுதியாய் நிற்கிறார். தூபமிட நான் அனுமதிக்க மாட்டேன் என்று நிற்கிறார். இது நிமித்தமாக என்ன ஆகிறது என்று சொன்னால், எரிகம்பத்தில் அவரை வைத்து எரித்து விடுகிறாங்க. எரித்தது நிமித்தமாய் இரத்த சாட்சியாய் மரிக்கக்கூடிய அந்த சூழ்நிலை ஏற்படுகிறது. இரத்த சாட்சியாய் மரிக்கிறதுக்கு முன்பாக அவர் சொன்ன அந்த வார்த்தை அழகான வார்த்தை, 86 ஆண்டுகளாக அவரை சேவித்து வருகிறேன், அவர் எனக்கு எந்த தீங்கும் செய்ததில்லை, என்னை ரட்சித்த ராஜாவுக்கு எதிராக நான் எவ்வாறு தீமையாக பேச முடியும்? இப்போ ஆண்டவருக்காக நிற்கக்கூடிய, ஒருவேளை உயிரே போகக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டாலும் என் வாழ்க்கையில் நலன்களை கொடுத்த, எனக்கு சுகத்தை கொடுத்த, எனக்கு ஜீவனை கொடுத்த ஆண்டவருக்கு விரோதமாய் நான் எப்படி பேசுவது, விரோதமாய் என்னுடைய சிந்தனை எப்படி இருப்பது என்று சொல்லி பலர் ஆண்டவருக்காக
நின்ற காட்சியை நாம் காண முடிகிறது. அதுபோல இந்த மாபெரும் ஆன்மீக போராட்டத்தில் சத்தியத்திற்காக என் குடும்பத்திலும், சத்தியத்திற்காக என் திருச்சபையிலும், சத்தியத்திற்காக நான் இருக்கக்கூடிய நாட்டிலும் அரசாங்க சட்டங்கள் பிறப்பிக்கப்படும் போது கூட அந்த சட்டத்தின் நடுவில் நான் ஆண்டவருக்காய் நிற்கிறது எப்படி என்று சொல்லி நாம் பார்க்க போகிறோம். மனன வசனம் யோவான் 3வது அதிகாரம் 14-15 வசனம் எடுக்கப்பட்டிருக்கிறது. சர்ப்பமானது மோசையினால் வனாந்திரத்திலே உயர்த்தப்பட்டது போல மனுஷகுமாரனும் தன்னை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு உயர்த்தப்பட வேண்டும். ஆண்டவருடைய பெரிய நோக்கம் என்னன்னு சொன்னா நித்திய ஜீவனை அடைய வேண்டும். இந்த சிமர்னா திருச்சபைக்கு ஆண்டவர் சொல்லும்போது ஜீவ கிரீடத்தை தருகிறேன் என்று சொல்கிறார். ஜீவ கிரீடம் என்ன சூழ்நிலையில இந்த வார்த்தைகளை யோவான் எழுதுகிறார், ஆண்டவர் இந்த வார்த்தையை போடுகிறார் என்பதை குறித்தும் இந்த வார பாடத்தில் படிக்க போகிறோம். உயர்த்தப்பட்ட கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவரை பார்க்கக்கூடிய அத்தனை பேரும் நித்திய ஜீவனை பெற வேண்டும். இந்த காட்சியை அப்படியே வனாந்திரத்துக்கு கொண்டு போனோம் என்று சொன்னால் ஒரு கொள்ளிவாய் சர்ப்பங்கள் அனுமதிக்கப்படுகிற நிலை, கொள்ளிவாய் சர்ப்பத்தினுடைய அந்த விஷத்தன்மையை சொல்ல வேண்டும் என்று சொன்னால் ஒரு பைட், ஒரு பாம்பினுடைய ஒரு கடிக்கு 13 பேரை கொல்லக்கூடிய அளவிற்கு விஷம் வெளிப்படும். அவ்வளோ விஷத்தன்மையான அந்த கொள்ளிவாய் சர்ப்பம் கடிக்கிற அந்த சூழ்நிலையில் இல்லை கடிக்கப்படும் போது கடிக்கப்படுறதுக்கு முன்னால் ஒரே ஒரு ஆன்டி டாட் என்னன்னு சொன்னால் ஆன்டி வெனம், இந்த இதுக்கு ஆப்போசிட்டான விஷமுறிவு மருந்து என்னன்னு சொன்னால் வனாந்திரத்தில் உயர்த்தப்பட்ட அந்த வெண்கல சர்ப்பத்தை பார்க்க வேண்டும். இன்றைக்கு சுற்றி இருக்கக்கூடிய இந்த காலகட்டங்களில் பிசாசை சேர்ந்த வலு சர்ப்பத்தினுடைய ஏஜென்ட்டெல்லாம் இந்த பக்கம் கொள்ளிவாய் சர்ப்பங்களாக நீங்கள் நினச்சி பார்த்தீங்கன்னா நீங்கள் கடிபடாதபடிக்கும் கடிபட்டிருக்கிறவங்க தப்பிக்கிறதற்கும் இனி கடிக்க போகிற இந்த சர்ப்பம் என் பக்கத்தில் வராமல் இருக்கிறதற்கு நான் பிழைக்கிறதற்கு உயர்த்தப்பட்ட கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவரை காண வேண்டும். இந்த சிந்தனையோடு கூட யாரெல்லாம் நின்றாங்கன்ற ஒரு சின்ன கிளிம்ஸை நம்ம பார்க்க போகிறோம். மிகவும் அருமையாக ஒரு முன்னுரை கொடுத்துருக்குறீங்க பாஸ்டர். அதோடு கூட நம்ம பாடத்தினுடைய முதலாவது கேள்விக்குள்ளே கடந்து போயிடலாம். சத்தியத்திற்காக நிற்கும் பொழுது நிச்சயமாகவே நாம் துன்புறுத்தப்படுவோம். அப்போது துன்புறுத்தப்பட்டாலும் யார் வெற்றியாளர்களாக நிற்க முடியும் பாஸ்டர்? சரி, துன்புறுத்தப்பட்டாலும் வெற்றியாளர்கள். தானியேல் புஸ்தகம் வெளிப்படுத்தல் 12வது அதிகாரம், தானியேல் 7வது அதிகாரத்திலிருந்து இந்த பாடம் பிறப்பிக்கப்படுகிறது. இந்த பாடத்தில் நம்ம யாரை குறித்து பார்க்க போகிறோம் என்று சொன்னால் நம்முடைய திருச்சபைக்கு நன்றாய் ஆண்டவர் விளக்கமாய் ஆண்டவருடைய பெரிய வெளிப்படுத்தலாய் கிடைக்கப்பெற்ற இந்த இந்த தீர்க்க தரிசன பகுதியில் ஒரு மிருகம் அனுமதிக்கப்படுகிறது. அது என்ன செய்யப்படுகிறது என்று சொன்னால் ஆண்டவருக்கு பிரியமான பிள்ளைகளை ஒடுக்குவதற்காகவே அதற்கு ஒரு காலம் கொடுக்கப்படுகிறது. காலங்கள் அரை காலம். சரி, காலம் என்று சொன்னால் 1 ஆண்டு, காலங்கள் என்று சொன்னால் 2 ஆண்டு, அப்போ 2ஐயும் சேர்த்தோம்னு சொன்னால் 3 ஆண்டு, அரை காலம் என்று சொன்னால் அரை வருடம். இதை அப்படியே 360 பெருக்கணும் என்று சொன்னால் 1260 நாட்கள், 1260 வரும். 1260 நாட்களாய் இதை நம்ம கால்குலேட் பண்ணோம் என்று சொன்னால் அது போப்பு மார்க்கத்தினுடைய அந்த காலகட்டங்களை குறிக்கிறது. இந்த போப்பு மார்க்கம் என்னெல்லாம் செய்யும் என்று சொல்லி நம்ம படித்திருக்கிறோம். கொஞ்சம் நினைவு படுத்திக்கொள்வோம். தானியேல் 7வது அதிகாரம் 23 25 வசனம். அவன் சொன்னது 4ஆம் மிருகம் பூமியிலே உண்டாகும் 4ஆம் ராஜ்யமாம். அது எல்லா ராஜ்யங்களை பார்க்கிலும் வேறாயிருந்து பூமியை எல்லாம் பட்சித்தது. அதை மிதித்து அதை நொறுக்கி போடும். அந்த 10 கொம்புகள் என்னவென்றால் அந்த 10 ராஜ்யங்களிலே எழும்பும் 10 ராஜாக்களாம். அவர்களுக்கு பின் வேறொருவன் எழும்புவான். அவன் முந்தினவர்களை பார்க்கிலும் வேறாயிருந்து 3 ராஜாக்களை தாழ்த்தி போட்டு உன்னதமானவருக்கு விரோதமான வார்த்தைகளை பேசி உன்னதமானவருடைய பரிசுத்தவான்களை ஒடுக்கி காலங்களையும் பிரமாணங்களையும் மாற்ற நினைப்பான். அவர்கள் ஒரு காலமும்
காலங்களும் அரைக்காலமும் செல்லும் மட்டும் அவன் கையில் ஒப்பு கொடுக்கப்படுவார்கள். இப்போ வெளிப்படுத்தலையும் சரி, புதிய தானியேல் புஸ்தகத்திலையும் சரி, இந்த காலகட்டம் ஒரு முக்கியமான இடத்தை வகிக்கிறது. இதை வேறு வேறு விதமாக இந்த 1260 நாட்களை பற்றியே பேசப்படும். தீர்க்க தரிசனமாய் என்னாகமத்தின் புஸ்தகம் 14வது அதிகாரம் 34வது வசனத்தையும் எசேக்கியேல் 4:6 நம்ம ஒப்பிட்டோம் என்று சொன்னால், ஒரு நாள் ஒரு வருடத்திற்கு சமானம், ஒரு நாள் ஒரு வருடத்திற்கு பெருக்கினோம் என்று சொன்னால் 1260 வருடம். இந்த 1260 வருடம் என்ன நடந்தது என்று சொல்லி பார்த்தால், பிரமாணங்கள் மாற்றப்படுகிறது. போப்பு மார்க்கம் வல்லமை கொண்டு ஆண்டவருக்கு விரோதமான வார்த்தைகளை, பாவ மன்னிப்பு சீட்டு, மத குருமார்கள் தான் பரிந்து பேசி பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ள முடியும், பெற்றுக் கொடுக்க முடியும் என்று சொல்லி நிலை ஏற்படுகிறது. சிலை வழிபாடுகள் உள்ள வர ஆரம்பிக்கிறது. இந்த சூழ்நிலை அப்படியே மாற்றி எவ்வளோ நாட்கள் ஏற்படுகிறது என்று சொன்னால், கிபி 538 முதல் 1798 வரைக்கும் இந்த காலம் கடந்து போகிறது. இந்த காலம் முடிவு ஏற்படும் போது பிரெஞ்சு தளபதியான பெர்தியர் என்ன செய்கிறார்னா, போப்பை என்ன செய்கிறார்னா, போப்பை கைது பண்ணுகிறார். வெளிப்படுத்தல் புஸ்தகத்தை நீங்கள் வாசித்தீங்கன்னு சொன்னால், இங்கே இந்த மிருகத்தை காண்கிறோம். இதனுடைய தொடர்ச்சி அங்கே பார்க்கும்போது காயப்பட்ட அந்த மிருகம் வேறு உருவம் கொள்கிறது. காயப்பட்ட அந்த மிருகம் என்று சொல்லி திரும்ப திரும்ப வெளிப்படுத்தல் 13வது அதிகாரத்தில் சொல்லுவார். அதை மாத்திரம் நம்ம வாசித்து விடுவோம். 13வது அதிகாரம் 3வது வசனத்தில் வாசித்தோம் என்று சொன்னால், சாவுக்கேதுவான அந்த காயம் சொஸ்தமாக்கப்பட்டது. பூமியில் உள்ள யாவரும் ஆச்சரியத்தோடு அந்த மிருகத்தை பின்பற்றினார்கள். 12வது வசனத்தை வாசித்தோம் என்று சொன்னால், அது முந்தின மிருகத்தின் அதிகாரம் முழுவதையும் அதற்கு முன்பாக நடப்பித்தது. சாவுக்கேதுவான காயம் மாறி சொஸ்தமடைந்த அந்த முந்தின மிருகம் பூமியையும் அதன் குறிகளையும் வணங்கும்படி செய்தது. 14வது வசனத்தில் நீங்கள் வாசித்தீங்கன்னா, பட்டயத்தினாலே காயப்பட்டு பிழைத்திருந்த மிருகத்திற்கு ஒரு சொரூபம் பண்ண வேண்டும் என்று பூமியின் குடிகளுக்கு சொல்லிற்று. திரும்ப திரும்ப இந்த காயப்பட்ட சாவுக்கேதுவாய் காயப்பட்ட இந்த மிருகம் என்ன செய்யுதுன்னா, அந்த காயம் மாறுது. காயத்திலிருந்து இந்த மிருகம் மீண்டு வருகிறது. இதை கரெக்டாக புரிஞ்சுக்கிற மாதிரி சொல்ல வேண்டும் என்று சொன்னால், திரும்ப நமக்கு அந்த ஆதி கிறிஸ்தவர்களுக்கு ஏற்பட்ட ஒரு நெருக்கடியை போல திரும்ப ஒரு நெருக்கடி ஏற்படுகிறது. போன வார பாடத்தில் பார்த்தோம், இருளிலே வெளிச்சம் பிரகாசிக்கிறது. அந்த வெளிச்சம் இருளை போக்க வேண்டும். அந்த இருள் மறுபடியும் சூழ்கிறது போல ஒரு நிலை ஏற்படுகிறது. இன்னொரு இருண்ட காலம் வரக்கூடிய நிலை ஏற்படுகிறது. நாம் சுதாரித்து கொள்ள வேண்டும். மிகவும் அழகான ஒரு விளக்கம் கொடுத்துருக்குறீங்க. இப்போ அதோடு கூட நம்ம அடுத்த கேள்விக்குள்ளாக போவோம். இப்போ இருள் சூழ்ந்திருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டீங்க. அப்போது நம்மளுடைய அடுத்த கேள்வியே, வெளிச்சம் இருளை போக்குகிறது. எந்த ஒரு வெளிச்சம் எந்த இருளை போக்கக்கூடியதாக இருக்குது பாஸ்டர்? சரி, இப்போ 2 அழகான பதம், 2 எதிர்ப்பதமான பதம். வேதம் சில எதிர்ப்பதமானதை ஒன்றாக சொல்லும். பகல் இரவு, இது போல் வெளிச்சம் இருள், இரண்டு ஒரே இடத்துல நம்ம காண முடியும். யூதா 3வது அதிகாரம் யூதா 3:4 வசனம் வெளிப்படுத்தல் புஸ்தகத்திற்கு முன்பாக இருக்கும். யூதா 3:4 வசனத்தை நம்ம வாசித்தோம் என்று சொன்னால், பிரியமானவர்களே, பொதுவான ரட்சிப்புக்குரிய உங்களுக்கு எழுதும்படி நான் மிகவும் கருத்துள்ளவனாய் இருக்கையில் பரிசுத்தவான்களுக்கு ஒரு விசை ஒப்பு கொடுக்கப்பட்ட விசுவாசத்திற்காக நீங்கள் தைரியமாய் போராட வேண்டும் என்று உங்களுக்கு எழுதி உணர்த்துவது எனக்கு அவசியமாய் கண்டது. ஏனெனில் நமது தேவனுடைய கிருபையை காம விகாரத்துக்கு ஏதுவாக புரட்டி ஒன்றான ஆண்டவராகிய தேவனையும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவையும் மறுதலிக்கிற பக்தியற்றவர்களாகிய சிலர் பக்க வழியாய் நுழைந்திருக்கிறார்கள். அவர்கள் இந்த ஆக்கினைக்குள்ளானவர்கள் என்று பூர்வத்திலே எழுதியிருக்கிறது. இப்போ ஒரு ஆக்கினை வரப்போகிறது. இப்போ இருள் வரப்போகிறது. இருள் யார் மூலமாக வரப்போகிறது, என்னது என்று சொல்லி நம்ம அப்படியே பார்த்தோன்னா, ரொம்ப அழகாக இந்த அப்போஸ்தலனாகிய யூதா எழுதுகிறார். என்ன எழுதுகிறார்னா,
பக்க வழியாய் நுழைந்த நபர்களால இது ஏற்பட்டது. இவங்க என்ன செய்யறாங்களா, புரட்டுறாங்க. ரோமர்ல அழகா பவுல் எழுதுகிறார், நித்திரையை விட்டு எழுந்திருக்கத்தக்க வேலையாயிற்று என்று காலத்தை அறிந்தவர்களாய் நம்ம நிதானித்து கொள்ள வேண்டும். ஏன்னா வேத புரட்டர்கள் இந்த கடைசி காலத்துல வரப்போறாங்க, புரட்டி காரியங்களை சொல்ல போறாங்க. இதை இன்னொரு வார்த்தையில சொல்ல வேண்டும் என்று சொன்னா, காலத்தையும் பிரமாணத்தையும் மாற்ற நினைப்பான். பக்க வழியாய் நுழைந்த கள்ள சகோதரர்களாய் கிறிஸ்து மட்டுமே தங்களுக்கு மத்தியஸ்தர், வேதம் மட்டுமே அதிகாரத்தின் ஒரு ஆதாரம் என்று நம்பினார்கள். வால்டென்சியர்ஸ் குறித்து இங்கே அழகாக சொல்லப்படுகிறது. இந்த வால்டென்சியர்கள் என்ன பண்ணாங்கன்னு சொன்னால், வேதம் மாத்திரமே உண்மை, நாங்கள் வேதத்தை மாத்திரமே பற்றி கொள்வோம், கிறிஸ்து மாத்திரமே எங்களுக்கு மத்தியஸ்தர், அவர்தான் எங்களுக்கு அதிகாரத்திற்கெல்லாம் மேலான அதிகாரி என்று சொல்லி அவர்கள் உறுதியாய் தரித்திருந்தார்கள். இந்த இருளை, இந்த நெருக்கடியான சூழ்நிலை ஏற்படக்கூடிய இந்த இருளை பேரொளியாய், இந்த வெளிச்சமாய் திருவசனம் என்ன செய்து என்று சொன்னால் அவர்களுக்கு கற்றுக் கொடுத்தது. இது நம்ம ஆரம்பத்தில் சொன்ன இந்த இன்ட்ரோடக்ஷனில் சொன்ன இந்த சிமர்னா திருச்சபைக்கு ஒப்பிட்டு சொல்ல வேண்டும் என்று சொன்னால், சிமர்னா திருச்சபைக்கு எழுதப்பட்டது. அந்த பட்டணத்தின் முக்கியமான கடவுள்களில் ஒன்று டயோனிசியஸ். கொண்டாட்டத்திற்கும் இனப்பெருக்கத்திற்கும் கடவுளாய் இருந்த இவங்க இதனுடைய மத குருமார்களுக்கு ஒருவேளை அவர்கள் மரித்து விட்டார்கள் என்று சொன்னால் கிரீடத்தை அவர்களுக்கு சூடி அவர்களுக்கு அந்த அடக்க காரியங்களை பண்ணுவாங்களாம். இதை அப்படியே மாற்றும் விதமாக கர்த்தராகிய ஆண்டவர் யோவான் மூலமாக அந்த சிமர்னா திருச்சபைக்கு தெளிவாய் சொல்லுகிறார், ஜீவ கிரீடத்தை உனக்கு தருவேன். அப்போ நீங்களும் நானும் ஜீவ கிரீடம் வழங்குகிறேன் என்று வாக்குரைத்திருக்கிற அந்த ஜீவ கிரீடத்தை நோக்கி, அதை நான் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற அந்த நோக்கத்தை நோக்கி ஜீவ கிரீடம் நம்மிடம் பேசுகிறது. அதாவது நாம் இப்பொழுது சோதனைகளை எதிர்கொள்ளலாம், ஆனால் நாம் கிறிஸ்துவையே நோக்கி பார்க்க வேண்டும், ஏனெனில் நமக்காக ஜீவ கிரீடம் வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த இருளை நீக்க வெளிச்சம் நம்மோடு கூட இருக்கிறது. இந்த இருளை வெளிச்சமாக்கி அவருடைய திருவசனம் இருளை நீக்குகிறது, இருளை போக்குகிறது. இருள் போக்கப்பட்டவர்களாக, வெளிச்சத்தின் பிள்ளைகளாக ஜீவ கிரீடத்தை நோக்கி நம்மளுடைய ஓட்டத்தை ஓட வேண்டும். மிகவும் நல்ல ஒரு அருமையான விளக்கம் பாஸ்டர். அதோடு கூட நம்ம தலைப்பே சத்தியத்திற்காக நிற்றல். அப்போ அந்த நிற்கிறதற்கான தைரியம் எங்கிருந்து வருது பாஸ்டர்? சரி, இப்போ நிற்பதற்கான தைரியம் வால்டென்சியர்ஸ்கள், நான் போன கடந்த பாடத்திலே சொன்னேன், வால்டென்சியர்கள் இந்த வேதத்தை முழுமையாய் பற்றி கொண்டு வேதம்தான் எங்களுக்கு கிறிஸ்து தான் எங்களுக்கு மத்தியஸ்தர், வேதம்தான் எங்களுக்கு அதிகாரத்துக்கெல்லாம் மேலான அதிகாரி என்று சொல்லி நம்பி இவர்கள் என்ன பண்ணாங்கன்னா சத்தியத்திற்காக நின்றதை நாம் காண முடியும். மனுஷருக்கு கீழ்ப்படுகிறதை பார்க்கிலும் தேவனுக்கு கீழ்ப்படிவதே அவசியம் என்று சொல்லி முழுமையாய் நின்றார்கள். இந்த வால்டென்சியர்கள் என்ன பண்ணாங்கன்னா, திருவசனம் கிடைக்கப்படாத அந்த நாட்களில் வேதத்தை பிரதிகளாக எடுத்து, வேதத்தை கையெழுத்துக்களாக எழுதி என்ன செஞ்சாங்கன்னா, சீர்திருத்தத்தை நோக்கி ஆண்டவருடைய வார்த்தைகளை தங்களுடைய பிள்ளைகளுக்கு மனனம் செய்ய வைத்தாங்க. கல்லூரிகளிலே வாய்ப்பு கிடைத்தால் அங்கே போய் சாதாரணமாக கிளாஸ் எடுக்கிறது போல இந்த வேத வாக்கியங்களை வெளியே சொல்ல ஆரம்பித்தாங்க. பணி செய்யக்கூடிய இடங்களில் அங்கே வேத காரியங்களை சொல்லி கொடுத்தாங்க. இப்படி பரிசுத்த ஆவியானுடைய இடைப்படுதலோடு கூட, அவருடைய வழிநடத்தலோடு கூட எங்கே சென்றாலும் வேதத்தை அவர்கள் சொல்லிக் கொடுத்து, வேத வார்த்தைகளை சொல்லிக் கொடுத்து, அப்படியே இந்த சத்தியத்தை சொல்லிக் கொடுத்து, அவர் அது நிமித்தமாய் ஒரு பக்தி வைராக்கியம் அடையத்தக்கதாக ஒரு பெரிய எழுப்புதலையும் சீர்திருத்தத்தையும் கொண்டு வந்தார்கள். இந்த சீர்திருத்தத்தை நீதிமொழிகளை மையமாய் கொண்டு இதை வாசித்தோம் என்று சொன்னால், நீதிமொழிகள் 4வது அதிகாரம் 18வது வசனத்தில், நீதிமான்களுடைய பாதை நடுப்பகல் வரைக்கும் அதிகமாய் பிரகாசிக்கிற சூரிய பிரகாசம் போல் இருக்கும். இப்போ இந்த பாதையில் பேரொளி பிறக்கிறது.
அது வழிகாட்டுகிறது. சங்கீதக்காரனாகிய தாவீது எழுதுகிறாரே, என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமாய் இருக்கிறது. இந்த வேதம் இந்த வால்டன்சியர்கள் மூலமாக ஆதி நாட்களில வெளிச்சம் காட்டி அநேகரை ஆண்டோடைய சத்தியத்தில் வழிநடத்த செய்தது. அந்த வேத வாக்கியங்கள் அவர்களுக்கு நிற்பதற்கான தைரியத்தை கொடுத்தது. எனக்கன்பான தேவ பிள்ளைகளே, பல நேரங்களில் நாமும் கூட சோர்ந்து போகிற ஒரு சூழ்நிலை ஏற்படும். சில நேரம் நமக்கும் நிற்க திராணி இருக்குமா என்று யோசிக்க தோணும். ஆனால் நமக்கு ஒரு சாட்சி முன்வைக்கப்பட்டிருக்கிறது. திருவசனத்தின் வழியாய் வால்டன்சியர்கள் உறுதியாய் நின்றது போல நீங்களும் இந்த திருவசனத்தை மையமாய் கொண்டு நிற்க முடியும். அதுதான் நமக்கு தைரியம் மூட்டுகிறதா இருக்குது. அருமையான விளக்கம் கொடுத்துருக்குறீங்க. அதோடு கூட அடுத்த கேள்வி, இந்த சீர்திருத்தத்தின் விடிவெள்ளி யார் பாஸ்டர்? இப்போ இந்த வால்டன்சியர்கள் அப்படியே பார்த்து கொண்டிருக்கும் போதே சீர்திருத்தம் என்ற ஒரு வார்த்தை பிறக்கிறது. பாவ மன்னிப்பு சீட்டை தான் வாங்கணும், அதுதான் என்று சொல்லப்படுகிறது. இல்லை, கிறிஸ்து நமக்கு மத்தியஸ்தராய் இருக்கிறார், நமக்காய் அவர் பரிந்து பேசுகிறார். இப்போ இந்த மாற்றங்கள் இங்கே திருச்சபைகளில் ஏற்படக்கூடிய இந்த சூழ்நிலைகள், காலமும் பிரமாணமும் மாற்றப்பட்ட அந்த நிலையில் வேதத்தை கற்றுக்கொண்டு புரிந்து கொண்டு என் திருச்சபை செய்வது தவறு என்று சொல்லி ஒரு சீர்திருத்தம் ஏற்பட வேண்டும். இந்த சீர்திருத்தத்தின் விடிவெள்ளியாக விக்லிப்பை நம்ம காண முடியும். ஜான் விக்லிப் இவர்கள் என்ன செய்கிறாங்கன்னா, சீர்திருத்த பாதையில் அந்த நாட்களில் இருந்த திருச்சபையை, அந்த நாட்களில் இருந்த வேத ஆராய்ச்சியின் வழியாக, வேத புரிந்து கொள்ளுதலின் வழியாக என்ன செய்கிறாங்கன்னா, சபையை சரியான விதத்தில் ஒரு சீர்திருத்தத்துக்கு நேராய் வழி நடத்துகிறாங்க. எது என்னிடத்திலிருந்து மாற்றப்பட வேண்டும், எது இந்த திருச்சபை சரியாய் செய்வதில்லை, எந்த நிலையில் எனக்குள்ளாய் அந்த மாற்றம் ஏற்பட வேண்டும் என்று சொல்லி வேதத்தை ஆராய பணிக்கப்பட்டார்கள். வேத ஆராய்ச்சி என்பது ஒவ்வொரு தனி மனிதனுடைய வாழ்க்கையில் தேவையான ஒன்று. அது என்ன செய்யும் என்று சொன்னால், என்னை உத்வேக அடைய செய்யும். வேத வாக்கியங்களை ஆர்வத்தோடும் பயபக்தியோடும் ஆராய்பவர்களின் சிந்தனை நித்தியமானவர்களின் சிந்தையோடு நேரடியாய் தொடர்பு கொள்கிறது. செயல்படுகிற வலிய அறிவுத்திறனுள்ள மனிதர்களை உருவாக்குகிறது. உன்னதமான நியதிகளை பெற்ற மனிதர்களை உலகத்தில் கொடுக்கிறது. மனித தத்துவங்களின் சிறந்த பயிற்சியால் கூட அப்படிப்பட்ட மனிதர்களை ஒருபோதும் கொடுக்க முடியாது. அப்போ வேதத்தை ஆராய்ச்சி செய்வதன் மூலமாய் தலை சிறந்த மனிதர்களை என்ன செய்ய முடியும்னா உருவாக்க முடியும். இங்கே விக்லிப்பினுடைய கடைசி நிலைமையை குறித்து சொல்லியிருக்கிறாங்க. விக்லிப் வாழ்நாள் முழுவதையும் தேவ வார்த்தையை மொழிபெயர்ப்பதிலேயே கழித்தார். அதற்கு 2 காரணங்கள் தான் உண்டு. ஜீவனுள்ள கிறிஸ்துதாம் வார்த்தை மூலமாக அவரை மாற்றினார். அவர் கற்றுக்கொண்டவற்றை கிறிஸ்துவின் அன்பான மற்றவர்களோடு கூட பகிர்ந்து கொள்வதற்கு அவரை ஊக்குவித்தது. இப்போ வேதத்தை மொழிபெயர்க்கணும் என்று சொல்லி முயற்சி பண்ணார். வேதத்தை எல்லாருக்கும் கிடைக்கப்பெற வேண்டும் என்று வாஞ்சித்தார். இது நிமித்தமாய் கொல்லப்படுகிற ஒரு நிலை ஏற்படுகிறது. ஆனால் அதற்கு முன்பாக அவர் மரித்து விட்டாரா? போப்பரசு என்ன செய்தது என்று சொன்னால், அவருடைய பிணத்தை தோண்டி எடுத்து அதை எரித்து சாம்பலாய் எல்லா நதிகளிலும் போட்டது. அந்த நதிகளிலே போடப்பட்ட அந்த சாம்பலை அழகாக எழுதுகிறாங்க. தண்ணீரில் பல இடங்களில் சென்ற அந்த சாம்பல் போலவே அவரது பணியின் நிமித்தம் வேத வார்த்தை பல்வேறு இடங்களில் பரவி சென்றது. இவ்வாறு தேவன் சீர்திருத்தத்தின் விடுவெளியாக ஜான் விக்லிப்பை பயன்படுத்தினார். வேதம் நம்முடைய கரங்களில் கிடைக்கப்பட்டிருக்கிறது. கிடைக்கப்பட்ட இந்த வேதத்தை நாம் பற்றி கொண்டு என்ன சூழ்நிலை ஏற்பட்டாலும் ஆண்டவருக்காய் நான் நிற்க இவர்களெல்லாம் முன்னோடிகளாக நமக்கு முன்பாக சாட்சிகளாக இருக்கிறாங்க. பாடத்தினுடைய ஒவ்வொரு கேள்விகளுக்கும் மிகவும் அழகாக தெளிவான விளக்கம் கொடுத்துட்டு வரீங்க பாஸ்டர். பாடத்தினுடைய கடைசியாக ஒரு கேள்வி, எதிர்பார்ப்பால் உற்சாகம் பெறுவது எப்படி பாஸ்டர்? இப்போ
இந்த நிலைகள் எல்லாவற்றிலும் நமக்கு தேவையான ரொம்ப அடிப்படையான எமோஷனான மை பர்சனல் என்னன்னு கேட்டிங்கன்னா எதிர்பார்ப்பு. யாரை நோக்கி எதிர்பார்ப்பு? கிறிஸ்துவை நோக்கி எதிர்பார்ப்பு. எனக்காய் ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற பரலோகத்தை நோக்கின என்னுடைய எதிர்பார்ப்பு. இந்த எதிர்பார்ப்புக்காக நான் ஆண்டவருக்காய் நிற்க வேண்டும். இதை புரிந்து கொள்வதற்காக நிறைய சுகவீனமான பெற்றோர்கள் ஒருவேளை மரண தருவாயில் இருக்கக்கூடிய பெற்றோர்களை குறித்து நிறைய ஒரு வார்த்தை ஒன்று பரவும். மரிக்க போகிற நிலைமையில் இருப்பாங்க. ஆனால் தங்களுடைய பிள்ளையோ தங்கள் ரொம்ப நேசிக்கக்கூடிய நபர் வரும் வரைக்கும் உயிர் போகாததாகவே இருக்கும். சொல்லுவாங்க, அவன் வரணுன்றதுக்காகவே உயிரை கையில் பிடிச்சி வச்சிருந்தா என்று சொல்லுவாங்க. ஒரு எதிர்பார்ப்பால் ஒரு மாற்றம் ஏற்படுது. அதே போல பரலோக தேவனை நோக்கி நீங்களும் நானும் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறோம். என் ஆண்டவர் வரப்போகிறார் என்று காத்திருக்கிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர் சொல்லுகிறார், யோவான் 14வது அதிகாரம் 19வது வசனத்துல, நான் பிழைத்திருக்கிறது போல நீங்களும் பிழைத்திருக்க வேண்டும். எனக்கு ஒரு சாட்சி முன்வைக்கப்படுகிறது, அவர் பிழைத்திருக்கிறார். இப்ப இந்த விசுவாசம்தான் நம்முடைய முன்னடியார்களாய் ஆண்டவருக்கு சாட்சிகளாய் இருந்த அப்போஸ்தலருடைய வாழ்க்கையில ஏற்பட்டது. அவருடைய சிறைச்சாலைகளில் அவர்களுடைய கரங்கள் கால்களில் சங்கிலிகள் பூட்டப்பட்ட நிலைமையிலும் ஆண்டவரை துதித்து பாடினாங்க. தங்களுடைய இன்னுயிர் போகக்கூடிய நிலைமையிலும் ஆண்டவருக்காய் நின்றாங்க. தங்களுடைய உயிரே பிரிந்து போகிற நிலை ஏற்பட்டாலும் ஆண்டவருக்காய் நின்றார்கள். எரிகிற அக்கினி சூளையே முன்னால நின்றாலும் ஆண்டவருக்காய் நின்றார்கள். சிங்கக்கபியே முன்னால தெரிந்தாலும் ஆண்டவருக்காய் நின்றார்கள். எதையும் சகிப்பதற்காய் ஆண்டவருக்காய் நிற்கிற அந்த தைரியம் எது கொடுத்தது என்று சொன்னால் இந்த வேத வசனமும் எதிர்பார்ப்பும் கொடுத்தது. நான் ஆண்டவருக்காய் நிற்க வேண்டும், எனக்குள்ளாக அது ஒரு உற்சாகத்தை பிறப்பிக்க வேண்டும். அப்போஸ்தலனாகிய பவுல் கொடுக்கக்கூடிய அறிவுரை இன்று நமக்கும் பொருந்தும். நம்முடைய நம்பிக்கையை அறிந்திருக்கிறதில் அசைவில்லாமல் உறுதியாய் இருக்க கடவோம். வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவர். அவர் எனக்காய் ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண போயிருக்கிறார். ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணினவர் சொல்லுகிறார், நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீசராக்குங்கள், சதா பூமியின் சதா காலங்களிலும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன் என்று வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறார். அவர் நம்மோடு கூட இருக்கிறார். அவருடைய வாக்குத்தத்தம் சொல்லியிருக்குது, மரண இருளில் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர் என்னோடு கூட இருக்கிறேன். நான் மரண இருளிலே நடந்தால் கூட அவர் என்னோடு கூட இருப்பதனால நான் தைரியம் கொள்ள முடியும். அவர் கோலும் தடியும் என்னை தேற்றி அவர் நீதியின் பாதையில் என்னை நடத்த அவரால் முடியும். அவர் எனக்கு பலம் கொடுக்க முடியும். ரூத் புஸ்தகத்தை நம்ம வாசித்தோம் என்று சொன்னால் மரித்தவர்களுக்கும் உயிரோடு இருக்கிறவர்களுக்கும் கிருபை செய்ய அவரால் முடியும். அவருடைய கிருபை நிமித்தமாய் நம்ம வாழ்வோம், சத்தியத்திற்காக வாழ்வோம், சத்தியத்திற்காக நிற்போம். சத்தியத்திற்காக நாம் நின்றோம் என்று சொன்னால் சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். நிச்சயமாகவே அந்த விடுதலை இந்த போராட்டத்துக்கு நடுவில் நம்ம பெற முடியும். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளினுடைய பாடம் மிகவும் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். நிச்சயமாகவே அவர் வருகைக்காக நாம் உற்சாகத்தோடு கூட காத்திருப்போம். சத்தியத்திற்காக உறுதியாய் நாம் தரித்திருப்போம். தேவன் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. நாம் தலைகளை தாழ்த்தி ஜெபிப்போம். எங்கள் கண்மலையும் மீட்பெரும் ஆகிய நல்ல கர்த்தாவே, எங்களுக்குள்ளாகவும் அந்த தைரியத்தை தாங்க. இந்த விசுவாச ஓட்டத்தில் சத்தியத்திற்காக நாங்கள் நிற்க, எதிர்வருகிற எல்லா பாவத்தையும் உதறி தள்ளிவிட்டு விசுவாசத்தை தூக்குறவரும் முடிக்கிறவரும் ஆகிய உம்மை நோக்கி எங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஓட்டத்தை நாங்கள் ஓடுவதற்கு, அந்த ஜீவ கிரீடத்தை நாங்கள் பெற்றுக்கொள்வதற்கு என் ஆண்டவர் எங்களை தகுதிப்படுத்த வேண்டுமாய், தைரியப்படுத்த வேண்டுமாய், திடப்படுத்த வேண்டுமாய் உடைய கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த பாடத்தை கண்டுகொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் தெளிவான புரிந்து கொள்ளுதலை தரும்படியாய் நாங்கள் நம்முடைய சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். கிறிஸ்து இயேசுவின் வழியாய் ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். மீண்டுமாக கிறிஸ்தேசுவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன்.
இது வல்லமையுள்ள தேவனுடைய ஊழிய பணியில் எல்கிபோர் அட்வென்ட் மினிஸ்ட்ரி. இது போன்ற நல்ல சத்தியங்கள் அடங்கிய நிகழ்ச்சிகளுக்காக தொடர்ந்து எங்களோடு கூட இணைந்திருங்கள். இந்த பாடங்கள் நிகழ்ச்சிகள் யாவும் உங்களுக்கு பிடித்திருக்குமானால் உங்கள் நண்பர்களோடு கூட இந்த நிகழ்ச்சிகளை பகிர்ந்து கொள்ளுங்கள். ஏதாவது சந்தேகங்கள் இருக்குமாயின் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடவும். தொடர்ந்து இணைந்திருங்கள். தேவன் தாமே உங்கள் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக.